ஆம்ஸ்டாங் இறப்பிற்கு பிறகு வழக்கறிஞர் திரு ஆனந்தன் வந்திருக்காரு. அவர் மேல இன்னைக்கு ஏற்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீ சொல்ல போனால் ஆம்ஸ்டாங்கோட பவர்ஃபுல்லான ஆளாக ஆனந்த் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் எப்படி சொல்றீங்க சார்? நான் பார்த்துருக்கேன், ஆம்ஸ்டாங்கையும் பார்த்துருக்கேன். அவரை விட இவருடைய அப்ரோச் இன்னும் நல்லாவே இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு கேட்குறாரு. என்ன தலைவன் நீங்கள் போய் பார்த்துட முடியும். இல்லை, வாண்டடா முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் மனைவி இப்போ பதவியோட தூக்கிட்டாரு, சுற்றம் பண்ணிட்டாரு அப்படிலாம் பேசிக்கிறாங்களா சார்? அது கட்சிக்குள்ளார 1000 இருக்கும். சவுக்கு சக்கரை பார்த்துட முடியுமா நேரம் போய்? ஆம்ஸ்டாங் ஒய்ஃபுக்காக கவலைப்படுறாரு. என்ன இதே அப்படி பேசுறேன். அது குறிப்பாக அந்த மாலதி சவுக்கு சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி இப்படி ஒரு நடத்துறாங்க, அப்படி ஒரு கட்சி நடத்துறாங்க. வைத்தறிச்சல் வேற என்ன? ஆனால் ஆனந்தை பற்றி பேசுறதை பற்றி நான் அவர் சவுக்கு சங்கர் சொல்லுங்க, தேவையில்லாத விவகாரம். அவர் நல்லாவே இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு. அவர் உங்களை சட்டம் கூட பண்ண மாட்டார். அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது அவருக்கு தெரியும். போய் பாரு தெரியும். என்ன ஆனந்த் என்ன மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காருன்னு ஒரு நாள் ஒரு விசுவரூபம் எடுப்பார். எனக்கு அது நம்பிக்கை. யார் சொல்றவர்? யாரு? சவுக்கு சங்கர். அதை அவர் சொல்லக்கூடாது. நீ என்னத்துக்கு அவங்கள பற்றி பேச? அப்படியே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மீடியா நடத்துறிய உன்னால மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது சொல்லுப்பா. பொறாமையில பேசுறாரு. ஏன்னா பட்டியலில் தேய்ச்சாந்த ஒருத்தர் இவ்வளோ பெருசாக வர்றாருங்கிற பொறாமையில பேசுறாரு. சவுக்கு சங்கர் என்னன்னு தெரியும், பிஜேபிக்காரர். அவர் ஈஸியாக பார்க்க முடியுது, சர்வசாதாரணமாக பார்க்கலாம். வரும் அப்படியே அவ்வளோ பெரிய ஹால். ஐயா இந்த இடத்துல நம்ம கட்சி சரியா இல்லை, அதை நான் அன்றைக்கே கேள்விப்பட்டேன். அவங்க சரியா இல்லை, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவனுக்கு பதிலாக ஒன்று நான் போடுறேன்னு சொல்லிட்டேன், நீ போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த தகவல் அனுப்பி. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். ஆம்ஸ்டாங் இறப்பிற்கு பிறகு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக வழக்கறிஞர் திரு ஆனந்தன் வந்திருக்காரு. அவர் மேல இன்னைக்கு ஏற்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர் லெட்டர் பேட் கட்சி தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊடகவியலாளர், அதாவது மூத்த ஊடகவியலாளர் சொல்லிட்டு இருக்க சவுக்கு சங்கர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்குது, அது பார்க்க சொல்லுங்க. லெட்டர் பேட் வச்சுட்டு நடத்துறாரு, ஆளுங்களை வச்சு நடத்துறாரு. கூட்டம் சொல்லி மாளாது. எங்கெங்கிறதுல அப்படியே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நான் போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன். லெட்டர் பேடு கூட இல்லாதவங்க தான் அந்த விமர்சனத்தை பண்ணிட்டு. அவ்வளோதான். போய் பாரு தெரியும். என்ன ஆனந்த் என்ன மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காருன்னு ஒரு நாள் ஒரு விசுவரூபம் எடுப்பார். எனக்கு அது நம்பிக்கை. ஆனா ஒண்ணுமே பண்ணல இதுவரை. அவர் தலைவராக என்ன அவர் என்ன கண்ணால பார்த்தவன் நான். அவர் என்ன பண்றாருங்கிறத நான் கண்ணால பார்த்தவன் நான் சொல்றேன். ஒண்ணுமே பண்ணலங்கிறாரு சார். அவருக்கு தெரியாது ஆனந்தன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு. அந்த மக்கள் சொல்லணும், இவர் சொல்லக்கூடாது. யார் சொல்றவர்? யாரு? சவுக்கு சங்கர். அதை அவர் சொல்லக்கூடாது. நீ என்னத்துக்கு அவங்கள பத்தி பேசுற? ஏதோ வச்சுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போற அளவுக்கு பெரிய அளவு ஒரு அப்படியே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மீடியா நடத்துறிய உன்னால மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது சொல்லு பாரு. நீ என்னத்துக்கு ஆனந்துகிட்ட போய் நிக்கிற? ஆனந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். நான் பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் வாரக்கணக்கில் சாப்பிட்ருக்கேன். எனக்காக நின்னார், கோர்ட்டுக்கு நின்னார். எனக்காக வந்தார், இலவசமாக நின்னார். காசு இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நான் செய்வேன். எனக்கு முன்னப்படி தெரியாது. இல்லை தெரியாம பேசுறாரு சவுக்கு சங்கர். பொறாமையில பேசுறாரு. ஏன்னா பட்டியலில் தேய்ச்சாந்த ஒருத்தர் இவ்வளோ பெருசாக வர்றாருங்கிற பொறாமையில பேசுறாரு. சவுக்கு சங்கர் என்னன்னு தெரியும், பிஜேபிக்காரர். அவர் அவங்களுக்கு அந்த பட்டியலத்தை கண்டா பிடிக்காது. இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்டாங்கோட பவர்ஃபுல்லான ஆளாக ஆனந்த் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான். எப்படி சொல்றீங்க சார்? நான் பார்த்துருக்கேன், ஆம்ஸ்டாங்கையும் பார்த்துருக்கேன். அவரை விட இவருடைய அப்ரோச் இன்னும் நல்லாவே இருக்கு. இல்லை என்ன பண்றாரு சார்? திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு திரு ஆனந்த் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அவங்கள நம்பி வர்றாங்கங்க, ஆனந்தை நம்பி வர்றாங்கங்க. ஆனந்த் எளிவராக இருக்காருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்காரு. ஈஸியாக பார்க்க முடியுது, சர்வசாதாரணமாக பார்க்கலாம். வரும் அப்படியே அவ்வளோ பெரிய ஹால் வடிவத்தில் உட்காடுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, காத்திருக்காங்க. எதுக்கு சார் காத்திருக்காங்க? காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஊரில் இந்த மாதிரி இருந்து இது பண்ணி இதை நான் பார்த்து சொல்லிடுறேன், இதை பார்த்து சொல்கிறேன். என்னுடைய விஷயத்துக்கு சில அதிகாரிகள்கிட்ட பேசினார் அவர். இதெல்லாம் வெளியில தெரியுதா சார்? இதெல்லாம் வெளியில தெரியுதா? இப்போ நீங்கள் கேட்டதுனால தான் இப்போ ஆனந்தை பற்றி நான் பேச வேண்டாம். எனக்கு ஆனந்துக்கு என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனந்தை நேரில் பார்த்தவன் நான். அவரோட பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். இங்கே இருக்குது, பக்கத்தில் தான் இடம். அதை திருநின்றவருக்கு முன்னாடியே தான் அவருடைய இடம். நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். காரில் கொண்டு இறங்கி விட்டு போவார். இல்லை, வாண்டடா முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் மனைவி இப்போ பதவியோட தூக்கிட்டாரு,
சூட்சம் பண்ணிட்டாரு அப்படிலாம் பேசிக்கிறாங்களா சார்? அது தெரியாது, அது கட்சிக்குள்ளார 1000 இருக்கும். தலைவருடைய மனைவியாக இருக்கிறதுனால எந்த காரணத்திலும் வேலைக்கு இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மனைவி யார்? ஜானகி. அவங்கள வந்து கடற்கரையில் ஜானகி போச்சிருக்காங்களாங்க. அங்கே யாரை போச்சிருக்கா? அண்ணா திமுக எம்ஜிஆருடைய மனைவியை ஒதுக்கிடுச்சுன்னு சொல்லலாமா? கட்டின மனைவி கண்ணம்மாப்பேட்டையில் ஜெயலலிதாவுக்கு சமாதி பக்கத்தில். சவுக்கு சங்கர் சொல்லுங்களா? கட்டின மனைவிக்கு எப்படி கட்டின மனைவியை துரத்தி விட்டு இந்த மாலை ஏன் வச்சேன்னு கேட்க சொல்லுங்களா அண்ணா திமுக? தனியாக அண்ணா திமுக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கேள்வி அங்கே கேட்க வேண்டியதான். ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃபுக்கு கவலைப்படுறாரு. ஏன்னா இது அவங்க ஜெயிக்காரு. ஓஹோ. ஜெயலலிதா அவங்க, அதனால் அது நியாயம். விமர்சனம் வைக்கிறேன் சார், ஒரு தலைவர் மேல விமர்சனம் வைக்கிறார். அந்த விமர்சனத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். இவர் வந்து சிபிஐ பொற்கொடியை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனந்த் வக்கீல் ஆனந்துக்கு வந்து எனக்கு நேரடி தொடர்பு இருக்குது, இன்னைக்கு வரலும் தொடர்பு இருக்குது, இந்த நிமிஷம் எனக்கு தொடர்பு இருக்குது. அவருடைய செயல்பாடுகளை நேரில் பார்த்தவன், கேள்வி ஞானத்தில் சொல்லணும், நேரில் பார்த்தவன், கூட இருந்திருக்க, மணிக்கணக்காக உட்காந்துருந்துருக்கு. அவ்வளோ. இதே அப்படி பேசுறேன். அது குறிப்பாக அந்த மாலதி சவுக்கு சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி இப்படி ஒரு நடத்துறாங்க, அப்படி ஒரு கட்சி நடத்துறாங்க. வைத்தறிச்சல் வேற என்ன? அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அவருடைய வளர்ச்சி நல்லா தெரியும். அதான் நான் சொல்றேனுங்களே, ஒரு 100கணக்கான பேர் உக்காந்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி இதை டீ எல்லாம் கொடுக்குறாங்க, நொறுக்கு தீனி கொடுக்குறாங்க. அது சொல்கிறாரு, சார் இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த இடத்துல நான் அந்த இவரை பார்த்து நான் சொல்லிடுறேன், நீ போய் பார்த்துரு, நாளைக்கே பார்த்துரு, இப்போ சாயந்தரம் பேசுகிற போய் பாரு அப்படிங்கிறார். அப்புறம் வந்து சார் இந்த இடத்துல நம்ம கட்சி, ஐயா இந்த இடத்துல நம்ம கட்சி வந்து சரியா இல்லை, அதை நான் அன்றைக்கே கேள்விப்பட்டேன், அவங்க சரியா இல்லை, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவனுக்கு பதிலாக ஒன்று நான் போடுறேன்னு சொல்லிட்டேன், நீ போய் இப்போவே ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் அனுப்பு அப்படிங்கிறார். கண்ணால் பார்த்துருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட பர்சனலாக பேசுகிறாரு. செக்ரட்டரி மூலமாக வரல, அவர் நடுமத்தில் உக்காடுறாரு. பியூனை கேட்டு பியூனுக்கிட்ட உள்ள போலாங்களா, சரி அவர் வந்துட்டா நிற்போ, அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு கேட்குறாரு. எந்த தலைவன் இருக்கான்? எந்த தலைவன் நீங்கள் போய் பார்த்துட முடியும்? சவுக்கு சங்கரை பார்த்துட முடியுமா நேரம் போய்? இல்லை, காந்தராஜா தான் பார்த்துட முடியும். நான் யாரையும் வச்சுக்கிட்ட கையில் காசு இல்லை. அதான் இது. அதனால் ஆனந்தை பற்றி பேசுறதை பற்றி நான் அவர் சவுக்கு சங்கர் சொல்லுங்க, தேவையில்லாத விவகாரம். அவர் நல்லாவே இருக்கார், அவர் நல்லா இருக்கார், அவர் உங்களை சட்டை கூட பண்ண மாட்டார். அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது அவருக்கு தெரியும், அவர் உயரம் அவருக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.